டாஸ் ஜெயிச்சா டெஃபினட்டா ஓவர் காஸ்ட் கண்டிஷனா இருந்தா ஃபீல்டிங் கண்ணை மூடிட்டு எடுத்துடலாம். ஃபோர்த் இன்னிங்ஸ் பிட்ச் டிமாண்ட் ஆகுங்கிறத பத்தி பயப்படவே தேவையில்லை. ஏன்னா இதை வந்து நம்ம லாஸ்ட் இந்தியா இங்கிலாந்து டூர் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை 2-1 லீட்ல இருப்போம். அப்ப நம்ம வந்து திரும்ப போயிடுவோம், இந்தியாவுக்கு போயிடுவோம், ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால. கோவிட்னால. ஐபிஎல் கோவிட்னால. அப்புறம் ஐபிஎல் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஆடுறதுக்கு மட்டும் வருவோம், டபிள்யூடிசி ஆடுறதுக்கு ஒன் முன்னாடி. ஆஃப். அந்த ஒன் ஆஃப்ல இந்தியா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி எல்லாம் ஓகே. ஃபோர்த் இன்னிங்ஸ் வந்து 350 டார்கெட் வைப்பாங்க இங்கிலாந்துக்கு. 350 அது ரெக்கார்ட் ஃபுல்லா ஃபேவர் ஆஃப் இந்தியா. அது ஞாபகம் இருக்குமான்னு தெரியல உனக்கு அந்த இருக்கு இருக்கு. பப்ளிக்கும். அந்த 350 சான்ஸே கிடையாது. 95%, 97% இந்தியா ஃபேவரபிள், அழகா அடிச்சிருவாங்க அப்படி இப்படின்னு இருக்கும். ஆனா இங்கிலாந்து வெறும் ஒரு 95 ஆட் ஓவர்ஸ்ல 350 சேஸ் பண்ணிடுவாங்க. வெறும் ஒரு விக்கெட் 2 விக்கெட்லயோ. ஒரு மாதிரி ஸ்ட்ரகிளே இல்லாம சவுத் ஆப்பிரிக்கா எப்படி பண்ணாங்க பாத்தியா, அந்த மாதிரி ஸ்ட்ரகிளே இல்லாம சேஸ் பண்ணிருக்காங்க. ம். சோ அது என்ன தெரியுதுன்னா, உனக்கு வந்து இயர்லி ஆன் டெஃபினட்டா அந்த நியூ பால்ல கொஞ்சம் ஸ்விங் இருக்கும், அப் ஃப்ரண்டா ஸ்விங் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஓவர் காஸ்ட் அந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்விங் இருக்கும். பட் ஒரு சாலிட் பேட்டர், ஒரு கேஎல் ராகுல், புஜாரா அந்த மாதிரி ஒரு பேட்டர் வந்து கொஞ்சம் நெகேட் பண்ணி அந்த ஓவர் காஸ்ட் கண்டிஷனையும் அந்த நியூ பாலையும் நீ தாண்டிட்டீங்கன்னா டெஃபினெட்லி 300 ரன்ஸ் இங்கிலாந்துல ஈஸியா அழகா அடிக்கலாம். அதுதான் என்னோடது. அண்ட் ஆல்சோ பவுலிங் ஃபர்ஸ்ட் தான் என்னோட ப்ரிஃபரன்ஸ். நான் இப்போய் ஓப்பனா சொல்லிட்டேன்.